இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கமே துல்லியமானது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வாக்கியம்தான் பெஸ்ட்டு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் வச்சுருக்கேன். திருக்கணிதம் வந்து பெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த 5 பாயிண்ட்டு தான் வந்து ப்ரூஃப். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அப்போ வாக்கியத்தை வச்சு பலன் பார்க்கலாமா, திருக்கணிதை வச்சு கிரக பயிற்சியை வந்து பலன்களை நம்ம எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கலியுகாதி வருடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ கலியுகாதி வருடம் அப்படிங்கிறது பராபவ வருடம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம். அதனுடைய வருஷத்தினுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 5127. இதுதான் கலியுகாதி வருடம். சில பஞ்சாங்கத்தில் 5128ன்னு கொடுத்துருக்கு. இது எப்படி கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். இப்போ 5127ன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அப்போ 12ஆல் இதை வகுத்தீங்கன்னா மீதி வந்து 3 வரும். அப்போ இப்போ மிதுனத்தில் குரு இருக்குது. அப்போ 3ங்கிறது 3வது ராசி, மிதுனத்தில் குரு இருக்குது. அப்போ 5127 அப்படிங்கிறது தான் கரெக்டான வருடம். 5128 வந்து 12ஆல் வகுத்தீங்க அப்படின்னா மீதி 4 வரும். அப்போ கடகத்தில் குரு இருக்கணும், ஆனால் இல்லை, இனிமேல் தான் பேச்சாக போகுது அப்படிங்கிற ரீசன்னால் 5127 அப்படிங்கிற கலியுகாதி வருடமே சிறந்தது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். சில திருக்கணித பஞ்சாங்கத்தில் 5128ன்னு போட்டிருக்கு. அது வந்து தவறானது. 5127 தான் பராபவ வருஷத்தினுடைய வருடம். பாதி பஞ்சாங்கங்களில் 5128ன்னு போட்டிருக்கு, பாதி பஞ்சாங்கங்களில் 5127ன்னு போட்டிருக்கு. கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா 5127. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுனால அதால் டிவைட் பண்ணும்போது 3 வருதுங்கிறதுனால குரு மிதுனத்தில் இருக்குது இந்த வருடம் பிறக்கும்போது. அதனால் இதை தான் நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்படி வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். இப்போ வாக்கியப்படி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வைகாசி 12ஆம் தேதி 26 மே 26 வருது. திருக்கணிதப்படி வைகாசி 18, அதாவது என்ன சொல்கிறது, ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து பயிற்சி ஆகுது. இது கரெக்டு தப்பு அப்படின்னு சொல்கிறத விட 7 நாள் டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறதுனால பெரிய மாற்றம் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால பெரிய மாற்றத்தை அது கொடுக்க போகிறதில்ல. ஆனால் சனி பயிற்சியில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து துல்லியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கலியுகாதி வருடத்தை 30ஆல் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். மீதி வரக்கூடிய என்ன நம்பர் வருதோ அந்த ராசியில் வந்து சனி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பயிற்சி ஒரு ராசி சக்கரத்தை 30 வருடத்துக்கு கிடக்குது அப்படின்னா மீதி வந்து 28 வரும். சனி அப்படின்னா 28 வருது அப்படின்னா மீன ராசியில் ஒரு கால் பகுதியில் வந்து சனி இருக்குது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது என்ன டோட்டலில் ரிமைண்டர் வருதோ அதை வச்சு தான் நம்ம சனி பயிற்சி வந்து வேகமாக நடந்திருக்குதா மெல்ல நடந்திருக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை நாட்களாக கன்வெர்ட் பண்ணும்போது கலியுகாதி சுத்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை 1ஆம் தேதி வந்து கலியுகாதி சுத்த தினம் வந்து 1, 8, 7, 2, 6, 7, 9 இந்த நாட்கள் வந்து கலியுகாதி சுத்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த வருடத்தினுடைய கலியுகாதி சுத்த நாள் வந்து இந்த இதில் வருது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சி வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் சனி பயிற்சியாக இருக்குது. அதாவது மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி நடந்திருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026. அப்போ இங்கே 28 டோட்டல் வருது, 27 டோட்டல் வருது, 28 டோட்டல் வருது அப்படின்னா அங்கே வந்து இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே 29 டோட்டல் வந்ததுன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வாக்கியப்படி வந்து அது பூரட்டாதியில் தான் இருக்குது. அதனால் இப்போ தான் வந்து 27, 28ன்னு வரும். இப்போ 30 நீங்கள் போட்டு 5127 30ஆல் வகுத்தீங்க அப்படின்னா மீதி வந்து 27 எவ்வளோ வரும், 27, 27 வரும். அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தான் சனி பயிற்சி ஆகுது. அப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்து மீனராசிக்கு போனதாக அது வந்து காட்டும். அதை வச்சு நம்ம கரெக்டாக அந்த கலியுகாதி சுத்த தினம், கலியுகாதி நாள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது தெரிஞ்சவங்க வந்து அது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் அது கரெக்டாக வரும். சரி, இது நியாயப்படுத்த வேண்டாம். இப்போ புதன் வந்து வாக்கியப்படி எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, பயிற்சினா நட்சத்திர பயிற்சி சொல்கிறேன். அதாவது 7/5/2026 கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போயிடுச்சு. இது புதன் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி அது 8/5/2026 பரணி 2 அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு தான் போகுது. அப்போ இது பரணி 2 கரெக்டாக, கிருத்திகை 1 கரெக்டாக அப்படின்னு நீங்கள் வந்து நடைமுறையில் உங்கள் ஜாதகத்தை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிலருக்கு வந்து இப்போ ஒரு விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது எத்தனாம் அதிபதியாக வரும், 10ஆம் அதிபதியாக வரும். விருச்சிக லக்னத்துக்கு புதன் வந்து 8ஆம் அதிபதி,
அந்த புதன் நின்ற நட்சத்திரம் வந்து 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் நிற்கிது. இப்போ இதே இது வந்து புதன் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி பரணி அப்படிங்கிறது வந்து விருச்சிக லக்னத்துக்கு புதன் நிற்கக்கூடிய சாரம் வந்து 7-12 கூடிய சாரம், இது வந்து 10 கூடிய சாரம். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த பலன் வந்து கரெக்டாக வருதுன்னு நீங்கள் நடைமுறையிலே செக் பண்ணி பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குதா, பாதிப்பு இருக்குதான்னு பாருங்கள். அல்லது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நடைமுறையில் எது ஒத்து வருதுன்னு பார்த்தா வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கிறது தான் ஒத்து வருது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இது ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு புரிதல் இருக்கிறத நான் வந்து இங்கே விளக்கம் கொடுக்குறேன். இது கரெக்டு தப்புன்னு நியாயப்படுத்த விரும்பலை. இது வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது கரெக்டாக வருது, இதை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதை வந்து நான் சொல்கிறேன். இந்த கலியுகாதி வருடத்தை இந்த மாதிரி கால்குலேட்லாம் பண்ணி பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ஒத்து வரல அப்படிங்கிறது தான் உண்மை. வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஒத்து வருது. அடுத்து 2வது பாயிண்ட் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு எப்போ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா சூரிய உதயத்தை வச்சு தான் ஒரு நாளினுடைய தொடக்கத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 12 மணி அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த நாளாக வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆங்கில முறை வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கம் தான் போட்டிருக்கீங்க. 90% சாஃப்ட்வேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இருக்குது. அதை தான் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. காலையில் 12 மணி அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எடுக்கிறீங்க அடுத்த நாள் கணக்கை. சாஃப்ட்வேரில் போய் பாருங்கள், காலையில் 12 மணி தான் அடுத்த நாள்னு போட்டிருக்கோம். நீங்கள் வடக்கு அதாவது என்ன சொல்கிறது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தப்புன்னு சொல்லிவிட்டு அதை கான்செப்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுமையான விஷயம். ஆனால் வாக்கியப்படி வந்து காலை 6 மணிக்கு மேலே எப்போ சூரியன் உதயமாகுதோ அந்த டைமை தான் நம்ம வந்து அடுத்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேரில் போய் பாருங்கள், அப்படி எடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கே தெரியாமல் வந்து திருக்கணித கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து 12 மணியை வந்து நீங்கள் அடுத்த நாள் அப்படின்னு கால்குலேட் பண்ணி தப்பான பாதையில் போகிறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் லக்னம் வந்து ஒரு டிகிரியில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி லக்னம் வந்து ஒரு டிகிரியில் நிற்கிது. உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கலாம். 25 டிகிரியில் லக்னம் விழுகுது அப்படின்னா அந்த விருச்சிக லக்னம் தான் 1ஆம் பாவகமாக நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி. இங்கே பாவக மாறுதல்லாம் இங்கே கிடையாது. அதாவது விருச்சிகம் 25 டிகிரிலேருந்து தனுசு 25 வரைக்கும் அதுதான் 1ஆம் பாவகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறது இல்லை. எங்கே விழுகுதோ அதையே நம்ம வந்து பாவகமாக எடுத்துக்கிறோம், அதே லக்னமாக எடுத்துக்கிறோம். ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் எப்படி எடுக்கிறோம், லக்னம் விழுகக்கூடிய டிகிரியிலேருந்து அடுத்த ராசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாவகமாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு 25 டிகிரியில் லக்னம் விழுகுது விருச்சிகத்தில் அப்படின்னா விருச்சிகத்துலேருந்து தனுசு 25 டிகிரி வரைக்கும் 1ஆம் பாவகமாக நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து தவறானது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பஞ்சபூத மாறுதல், பாவ மாறுதல். இப்போ உதாரணத்துக்கு விருச்சிகம் அப்படிங்கிறது நீர் ராசி, ஓகேயா. நம்ம என்ன சொல்கிறோம், விருச்சிகம் 25 டிகிரிலேருந்து தனுசு 25 டிகிரி வரைக்கும் 1ஆம் பாவகமாக எடுத்துக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லி பஞ்சபூத வச்சு பலன் சொல்வீங்களா, அல்லது நெருப்பு தத்துவத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்வீங்களா அப்படிங்கும்போது இங்கே வந்து நீங்கள் மாட்டுவீங்க. இதுக்கு பதில் உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா 2 தத்துவமும் ஒரு கிரகம் வந்து செயல்படாது. 2 தத்துவத்தில் ஒரு கிரகம் ஒன்று நீர் தத்துவத்தில் செயல்படும் அந்த பாவகம், அல்லது நெருப்பு தத்துவத்தில் செயல்படும். நீர் தத்துவத்திலையும் நெருப்பு தத்துவத்திலும் செயல்படாது. ஏன்னா நீர் தத்துவத்துக்கு ஆப்போசிட் வந்து நெருப்பு தத்துவம். அப்போ இந்த கான்செப்ட் வந்து தவறானது. இதையே வந்து நிறைய பேர் வந்து ஜாமக்கோல் பிரசனத்துலேயும் இந்த பாவக மாற்றத்தை வந்து போட்டு குழப்பி எடுக்கிறாங்க. பாவக மாறுதல் வந்து எடுக்கிறது வந்து தவறானதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே பஞ்சபூத தத்துவம் சேஞ்ச் ஆகுது, அப்போ பலன் வந்து சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் பலன் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ விருச்சிக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் கேரக்டர் என்னன்னு கேட்டால் நீர் அப்படிங்கிறது சாந்தமானது, நெருப்பு அப்படிங்கிறது கோபமானது. இப்போ ஒரு கேரக்டர் கேட்டால் நீங்கள் நெருப்புன்னு சொல்வீங்களா, நீருன்னு சொல்வீங்களா? ரெண்டையுமே கம்பைண்டானதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே எதிர் தத்துவம் அப்படிங்கிறதுனால இங்கே லாஜிக்கு எல்லாமே தவறாக வருது. சரம் ஸ்திரம், இது ஸ்திர ராசின்னு சொல்லுவீங்களா, உபயராசின்னு சொல்லுவீங்களா 1ஆம் பாவத்தை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்பட்டு இதில் தவறுகள் நிறைய இருக்குது. ஆனால் இதை நியாயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்துறது உங்கள் விருப்பம். என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க முறையில் வந்து டைம் கரெக்ஷன் இங்கே கிடையாது. டைம் கரெக்ஷன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் டைம்னு ஒன்று இருக்கும். இந்தியன் டைமில் வந்து உஜ்ஜயினி அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்தியன் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அங்கே இந்தியாவில் டைம் வந்து டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே டைமாக தான் எடுக்கப்படுது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி.
ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் வந்து அதை வந்து லோக்கல் டைமாக மாற்றுறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த இந்தியன் டைமை வந்து லோக்கல் டைமாக மாற்றி கணக்கீடு பண்ணுறாங்க. இதில் என்ன அவங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னா, இந்தியன் டைம் வந்து இப்போ ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்களேன். இதை லோக்கல் டைமை மாற்றும்போது ஒரு 15 நிமிஷம் வந்து முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ எந்த டைமை வந்து நம்ம எடுத்துக்கிறது? இந்த மாதிரி கரெக்ட் பண்ண டைம் எடுத்துக்கிறதா, அல்லது வந்து கரெக்ட் பண்ணாமல் அந்த இந்தியன் டைம் அப்படியே எடுத்துக்கிறதா அப்படின்னு டவுட் வரும். இந்த கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுல வந்து இந்த திருக்கணிதம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாக்கியம் வந்து கரெக்ட் பண்ணாமல் இருக்காது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி சூரிய உதயத்தை வந்து அவங்க வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுனால அதுவுமே கரெக்டாக தான் வருது. சூரிய உதயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க டைம் கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இங்கே வந்து சூரிய உதயத்தை அட்ஜஸ்ட் பண்ணாதனால இதை வந்து லோக்கல் மெயின் டைமை மாற்றி நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் வாக்கியத்தில் வந்து சூரிய உதயத்தை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து இருக்கிற டைமை போட்டால் பலன்கள் கரெக்டாக தான் வருது. அப்போ 2 மெத்தடுமே வந்து இந்த டைம் கரெக்ஷனில் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து திருக்கணிதங்கிறது வானியலில் நடக்கக்கூடிய பயிற்சியை வந்து சுட்டி காட்டுது. அதாவது இப்போ வானத்தில் பிளானட்ஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி திருக்கணிதம் சுட்டி காட்டுது. ஆனால் வாக்கியம் வந்து அந்த பிளானட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கதிர்கள் வந்து பூமியில் எந்த டைமில் விழுகுமோ அந்த நேரத்தை சுட்டி காட்டுது வாக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சனி வந்து பயிற்சி ஆயிடுச்சு வானத்தில் அப்படிங்கிறத திருக்கணிதம் சொல்லுது. வாக்கியம் அப்படிங்கிறது பயிற்சி ஆனாலும் அதனுடைய எஃபெக்ட் வந்து பூமியில் விழுகிறதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் எடுக்குது அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்போ ஒரு சூரியன் வந்து மேலே வந்து வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சூரிய ஒளி பூமிக்கு படுறதுக்கு 7 நிமிஷம் டிலே ஆகி தான் நம்ம படுது. அப்போ அந்த டிலே ஆகி படக்கூடிய டைமை தான் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எடுத்துக்கிறோம். அப்படியே நம்ம வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் எடுத்துக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி நேரத்தை திருக்கணிதத்தில் எடுத்துக்கிறோம். அது பூமியை ரீச் ஆகக்கூடிய டைமை வந்து வாக்கியத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2ல் வந்து பலன் சொல்லும்போது துல்லியமாக வர்றது வந்து வாக்கியம் மட்டுமே. இப்போ கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து கோயில் விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் பிறந்த கால ஜாதகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறீங்க. இதில் ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறீங்க. ஆனால் பரிகாரம் சொல்லும்போது நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய முறைகளில் கோயிலில் வந்து திருவிழாக்கள் நடக்குது. அந்த டைமில் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு எந்த டைமை சூஸ் பண்ண சொல்கிறீங்க? வாக்கிய பஞ்சாங்க டைமை தான் சூஸ் பண்ண சொல்கிறீங்க. அப்போ நீங்களே வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்டு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. ஏன்னா பரிகாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த டைம் கரெக்டாக இருந்தால் தான் பரிகாரம் வேலை செய்யும். அப்போ அந்த கோயிலில் நடக்கக்கூடிய யாகங்கள், நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் டைம் குறித்து நடக்குது. அப்போ அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பரிகாரம் வேலை செய்யும். அப்போ இது கரெக்டாக இருக்குதுங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ திருக்கணித பஞ்சாங்கம் வந்து கிரகம் போடுறதுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் பலன் சொல்லும்போது அதைப்படி பலன் சொல்லும்போது உங்களுக்கு நடக்காதுங்கிறது தான் உண்மை. வாக்கிய பஞ்சாங்கப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், பலன்கள் வந்து துல்லியமாக இருக்கும். இப்போ புதன் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கிருத்திகைக்கு போயிடுச்சு. திருக்கணிதத்தில் பரணியில் தான் இருக்குது. அப்போ கிருத்திகையை வச்சு பலன் சொல்லுங்கள், பலன் வந்து கரெக்டாக இருக்கும். இது எப்படி செக் பண்ணுறது? இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த டைமில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வச்சு நீங்கள் செக் பண்ண முடியும். அதாவது புதனுங்கிறது யார்? தாய்மாமன். இப்போ அது கிருத்திகை நட்சத்திரம் இருக்குன்னா இந்த தாய்மாமன் வந்து கோவப்படக்கூடிய ஆளாக இருப்பாருன்னு சொல்லலாம். புரியுதா? புதன்கிறது தாய்மாமன். அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாய்மாமன் வந்து இந்த குழந்தையினுடைய தாய்மாமன் வந்து கோவப்படக்கூடிய ஆளாக இருப்பாருன்னு சொல்லலாம். அதுவே இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு வந்து புதன் வந்து பரணியில் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து இந்த தாய்மாமன் வந்து தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த தாய்மாமன் வந்து கொஞ்சம் சாந்தமான ஆளுன்னு சொல்லலாம். ஏன்னா அது நீர் கிரகம், அப்போ சாந்தமான ஆளுன்னு சொல்லலாம். இந்த புதன் வந்து இந்த தாய்மாமன் வந்து கோவமான ஆளுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே நாளில் எடுக்கக்கூடிய பலன் தான். அப்போ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கேரக்டர் கரெக்டாக வருதோ அதை தான் நீங்கள் பலனுக்கு வந்து எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது வாக்கியம்தான் வந்து கரெக்டாக வருதுங்கிறது என்னுடைய கருத்துங்க. இது கரெக்டு தப்புன்னு நியாயப்படுத்தலை, என்னுடைய புரிதலை வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன். எது கரெக்டு எப்படி எடுத்துக்கலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். எல்லாருமே வந்து திருக்கணிதம் தான் கரெக்டுன்னு சொல்லும்போது அது தவறு அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு தான் இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.